வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் ரங்கோலி குயின் பார்ட் 29 29வது பகுதி பார்க்க போகிறோம். ஜி லதா ஃப்ரம் மந்தவெளி அவங்க நமக்கு ஆடியோ டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதுபோக இந்த வீடியோவில் ஒரு சில பேர் இல்லாமல் அனுப்பி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து கொஞ்சமாக இமேஜஸ் ஒரு சில பேர் அனுப்பி வச்சுருக்காங்க. அதையெல்லாம் கலந்து தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அவங்களோட ஆடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஜி லதா ஃப்ரம் மந்தவெளி அவங்களுக்கு என்னோட நன்றிகளை இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேரோட கோலங்கள் மிஸ்ஸிங் ஆகிருந்தால் இந்த வீடியோவில் பாருங்கள். ஏன்னா சில பேர்கிட்ட எவ்வளவு சொன்னாலும் மறுபடியும் அவங்க என்ன செய்கிறாங்க, ஊர் பேர் இல்லாமலே அனுப்பி வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே என்னால் எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாது. 3 times 4 times நான் வாட்ஸ்அப்பில் சொல்லுவேன் அனுப்பி வைங்க பேரோடன்னு. ஆனாலும் அவங்களுக்கு புரியலையா, என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல, டைம் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்க முடியாது. அதனால் நான் அந்த இமேஜஸ் எல்லாமே அப்பப்போ ஒவ்வொரு செட்டாக போடுவேன். எல்லா வீடியோவையும் நீங்கள் முழுமையாக பாருங்கள். சரி, இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். நீங்கள் அனுப்ப வேண்டிய நம்பர் 9445266602. ஒரு சில பேர் வெறுமனே இமேஜஸ் அனுப்பிட்டு அதுக்கடுத்து அவங்க ஊர் பேர் போட்டும் அனுப்புவாங்க. அப்படியும் இருக்குது. அதனால் எல்லா இமேஜஸும் இதில் கலந்து வரும். நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்பான மாஷா டிசைன் சகோதரிக்கு இந்த ஆடியோ பதிவை அனுப்பி வைக்கிறேன். என்னுடைய பெயர் திருமதி ஜி லதா. சென்னை மந்தவெளியிலிருந்து பேசுகிறேன். தங்களின் ரங்கோலி குயின்ஸ் வீடியோ பார்க்கும்போது தோன்றிய இவைகளை நான் இப்பொழுது சொல்கிறேன். பயனுள்ள டிப்ஸ் கோலங்களுக்காக. கோலங்கள் நாம் போடும்போது மூளையும் முதுகு, கை, கால் போன்ற உறுப்புகளின் செயல்பாட்டிற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. கோலம் போடுவதால் மனம் ஒருமைப்பாட்டை வளர்க்கும். இப்பொழுது அடுக்ககம் பெருகிவிட்டதால், அதனால் அப்பார்ட்மெண்ட்ஸை சொல்கிறேன், கோலம் போட தனி வாசல் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் ஸ்டிக்கர் ஒட்டி அழகு பார்க்கிறோம். பூஜை அறையில் முடிந்தால் சிறு சிறு கோலம் போட்டு பாருங்கள். கோலத்திற்கான டிப்ஸு: கோல மாவை நன்கு சலித்து கொள்ளுங்கள். முடிந்தால் அரிசியை நன்கு நைஸாக அரைத்து கொண்டு கோல மாவுடன் பச்சை அரிசியை கலந்து சலித்து கொண்டு ரங்கோலி போட, அவுட்லைன் போட மிகவும் பளிச்சென்று இருக்கும். வண்ண கோலப்பொடி, அதாவது கலர் பொடி நன்கு சலித்து மணல் கலந்து போடும்போது கலர் மங்காமல் இயற்கையான அதே நிறம் கிடைக்கும். ரங்கோலியை பல பல தரங்களில் போடலாம். எப்படின்னா, உப்பு ப்ளஸ் கலர் பொடி சேர்த்து போடும்போது வெல்வெட் மாதிரி, கார்பெட் டிசைன் மாதிரி இருக்கும் கோலம். கார்பெண்டர் கடைகளில் இருக்கும் மரத்தூள் கலந்தும் போடலாம். டிசைனில் பெவிக்கால் போட்டு பூக்களின் இதழ்களை நிறத்திற்கேற்றவாறு பிரித்து கொண்டு போட்டால் ரங்கோலி மிகவும் அழகாக இருக்கும். பூ ரங்கோலி தயாராயிடும். கோலத்தில் நேர்புள்ளி கோலம், சந்து புள்ளி கோலம், ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங்ஸ், கார்ட்டூன், கான்செப்ட் கோலம், இழைக்கோலம் என பல வகை உண்டு. வரி கோலம் போட கோலக்குழல் விற்பனைக்கு வந்துவிட்டாலும் நேராகவே விரல்களில் போடும்போது கோலத்தின் வளைவு டிசைன்களில் நல்ல பயிற்சியுடன் முன்னேற்றம் வரும். ஈர அரிசியில் இழைக்கோலம் போடும்போது துணிக்கு பதில் பஞ்சு உபயோகித்து போட இழை தெளிவாகும். காவி போடும்போது நம்ம 10 ரூபாய்க்குன்னு கிடைக்கிற டூத் ப்ரஷ்ஷை வாங்கி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த தேங்காயோட குடிமி அதை ப்ரஷ் மாதிரி ஒரு குச்சியில் கட்டிட்டு நல்லா சீராக கூர்ப்பாக கட்டிட்டு அது வச்சு காவி போடும்போது சீராக அந்த லைன்ஸ் எல்லாம் கிளியராக வரும். அப்புறம் நம்ம இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸு பண்டிகை எல்லாம் வரும்போது நமக்கு நேரம் கிடைக்காது. அதுக்காக முதல்லவே என்ன பண்ணணும், தேவையான அரிசி, கொஞ்சம் நிறைய அரிசி, பச்சை அரிசி தண்ணியில் நல்லா களைஞ்சு ஒரு 4-5 தடவை நல்லா களைஞ்சு, அதோட கொஞ்சம் ஜவரிசி 2 உளுந்து சேர்த்து ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம், நல்லா 2 இல்லைன்னா 3 மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம். நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் திருப்பி நல்லா மிக்சியில் நைஸாக அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கணும், திப்பே இல்லாமல் நைஸாக அரைச்சிட்டு ஒரு பெரிய ட்ரேலையோ தட்டுலையோ கொஞ்சம் லேசாக தேங்காய் எண்ணெய் போட்டு அதை நல்லா
போட்டு ஊற வச்சிடணும். அதாவது வெயிலில் நல்லா காய வைக்கணும். ஒரு 2 நாள் இல்லைன்னா 3 நாள் நல்லா திருப்பி திருப்பி போட்டு காய வச்சுட்டு அப்புறம் வேணும் மாதிரி பீசஸ் போட்டு நம்ம பாட்டிலில் வச்சுட்டோன்னா தேவைப்படும் போது அது எத்தனை கோலம் போடமோ அத்தனை கோலத்துக்கு வேண்டிய வில்லைகளை எடுத்து தண்ணியில் கரைச்சிண்டு அழகாக கோலம் போட்டுடலாம். காவி தெளிச்சுக்கிட்டா வீடும் அமோகமாக மங்களகரமாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதே நான் இப்போ சொல்கிறேன்னா ரங்கோலி குயின் பார்ட்டு நிறைய போட்டுட்ருக்காங்க மேடம். அவங்க போடும்போது நிறைய பிகினர்ஸ் இருப்பாங்க. சின்ன சின்ன பசங்க கற்றுக்குறாங்க, இல்லை இப்போ புதுசாக போட ஆரம்பிக்கிறவங்க, அவங்களுக்காக சொன்ன இந்த பதிவு தான். எனக்கு தோணின டிப்ஸை நான் சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். எல்லாருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கோலம் போடுறவங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். தேங்க்யூ மேம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் எல்லாரோட இமேஜஸும் கலந்து தான் வந்திருக்கு. எல்லாருமே அழகாக கோலம் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட நன்றிகள் இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக டிப்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள் லதா மேம். அவங்களும் கொஞ்சம் இமேஜஸ் அனுப்பி வச்சுருக்காங்க. அப்பார்ட்மெண்ட் கோலங்கள்ங்கிற பேரில் கொஞ்சம் அனுப்பி வச்சுருக்காங்க. எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா டிசைன்ஸும் தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். நிறைய கோலங்கள் நம்ம பார்த்தோம், டிப்ஸும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது மணிமேகலை ஃப்ரம் தஞ்சாவூர், அவங்களோட இமேஜஸ் இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ வியூவர்ஸ், நீங்களும் உங்களோட ரங்கோலி இமேஜஸ் அனுப்புறீங்கன்னா 9445266602 இந்த நம்பருக்கு
உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்பி வைங்க. எனக்கு இன்னும் வாய்ஸ் சரியாகலை, இருந்தாலும் நிறைய இமேஜஸ் வெயிட்டிங்கில் இருக்கிறதுனாலையும் உங்களோட ஆர்வம் எப்போ நீங்கள் என்னோடய இமேஜஸ் போட போகிறீங்கன்னு தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அதற்காகவும் சேர்த்து தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னோடய வாய்ஸ் உங்களால் கேட்கவே முடியாது, சகிச்சிக்கவே முடியாது, வேறு வழி இல்லை. நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் நான் பேசித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. வீடியோவில் நான் பேசித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா நான் சொன்னால் தான் உங்களுக்கு புரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.